Okay, student, welcome back to my channel student. So இன்னைக்கு டேயில் நம்ம என்ன பண்ணோம் பேச போகிற வந்து பண்ண ஸ்டூடெண்ட்டு மோஸ்ட்லி லாஸ்ட் பண்ண நீங்கள் இந்த லீவ் அனௌன்ஸ் பண்ண என்ஜாய் தான் நீங்கள் பண்ணுவீங்க சரி ஸ்டூடெண்ட்டு. ஸோ இதோட பக்கம் வந்து பண்ணனஸ் பண்ணேன்னா நீங்கள் ஃபீல் நீங்கள் பண்ணுறீங்க நான் பாஸ் ஆகணும் நான் ஃபெயில் ஆகணும் இந்த மாதிரி பண்ணால் நர்ஸ்மாக டவுட் இருக்கும். நான் பேப்பர் பண்ணால் இதுதான் நான் அட்டன் பண்ணிட்டேன், எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண மார்க்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. நான் 5 மார்க்ஸ் பண்ணால் கொஞ்சம் நான் மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். மேக்ஸில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் பண்ணால் நான் போடவே இல்லை. ஒரு 5 மார்க்ஸ்னால் நான் 2 பாயிண்ட்ஸ் தான் நான் எழுதுறேன். நான் சப்ஜெக்டிக்ஸ் நான் எழுதவே இல்லை. மார்க்ஸ் போடுவாங்க எக்குபேட்டிஸ்டம் பண்ண டவுட் இருக்கும். எப்படி மார்க்ஸ் போடுவாங்க ஏன்னா நான் கரெக்டாக நான் இல்லையா பண்ண டவுட் இருக்கும் அது கூட. சரி ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்டூடெண்ட்டு நீங்கள் வந்து பண்ண ரிலாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. மார்க்ஸ் வந்து பண்ண நீங்கள் வச்சுட்டீங்க ஸ்டூடெண்ட், நீங்கள் எழுதிட்டீங்க ஸ்டூடெண்ட். சரி கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டு வாழ பண்ணால் மார்க்ஸ் பண்ணால் ஸ்கோர் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட் சரியா. ஸோ இது நர்ஸ் பண்ணால் கண்டிப்பாக டவுட் இருக்கும் மைண்டில். ஏன்னா எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க, இது கொஸ்டின் இது ஆன்சர் நம்ம கொஞ்சம் நான் மிஸ்டேக் பண்ணுவாங்க, டீச்சர்லாம் பார்த்துட்டு வாங்க, பேரண்ட்ஸில் திட்டுவாங்க, யாரும் திட்ட மாட்டாங்க ஸ்டூடெண்ட் சரியா. ஸோ நீங்கள் வந்து பண்ணால் ஓன் செல்ஃப் பண்ணால் வித் கான்ஃபிடென்ஸை நீங்கள் இருக்கோங்க சரியா. ஸோ நீங்கள் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பண்ணால் முடிஞ்சு போகுது சரியா ஸ்டூடெண்ட். ஹாஃப் இயர்லி சரி, இது குவார்ட்டர்லி சரி, செகண்ட் மிட் டர்ம்ஸ் எல்லா எக்ஸாம் பண்ண முடிஞ்சு போச்சு சரியா ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அதுதான் நம்ம பண்ணோம் ஸ்டூடெண்ட் சீரியஸ்னா. சப்ஜெக்ட் நீங்கள் வந்து பண்ணால் படிக்கவே இல்லை சீரியஸ்லாம். அது சப்ஜெக்டில், அது லெசனில், அது யூனிட்டில் 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்னால் நீங்கள் படிக்கவே இல்லை. அது கொஞ்சம் நீங்கள் படிக்கோங்க சார் இந்த ஹாலிடேயில் சீரியஸ். அப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா பாட்டடி படிக்க கொடுக்க டைம் கிடையாது. ஏன் நான் சொல்லணும் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் ஸ்கூல் போவீங்க, ஆஃப்டர்நூன் வருவீங்க, இது டைம் ஆகும் ஸ்டூடெண்ட். ஹோம்ஒர்க்கு, டியூஷன் எதாவது யூடியூப்பில் நீங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குவீங்க, இதெல்லாம் ஸ்டூடெண்ட் நீங்கள் பண்ணுவீங்க சரியா. ஸோ இது ஹாலிடே டைம் நீங்கள் ஃபுல் டே நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை ஸ்டூடெண்ட். கொஞ்சம் நான் வெளில போங்க, கொஞ்சம் நான் மொபைல் பண்ணிக்கோங்க, அது இப்போ இம்பார்ட்டன்ட் இருக்குது ஸ்டூடெண்ட் சரியா. சொல்லி கொஞ்சமாக மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், அதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது சரி ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஒரு பக்கம் வந்து ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டு நீங்கள் பண்ண முடியும். ஜஸ்ட்டு பாஸ் தான் நீங்கள் ஆகிட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸ் நீங்கள் எவ்வளோ நீங்கள் 45 தான் நீங்கள் வாங்கினா, அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி டைம் கொடுங்க. கெமிஸ்ட்ரி நீங்கள் நிறைய நீங்கள் ஸ்கோர் பண்ணவே இல்லையா, ஒரு ஒரு 50 மார்க்ஸ் தான் நான் ஸ்கோர் பண்ணேன். எனக்கு ரொம்ப அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுமா, ட்ரை பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு. எக்ஸாம் காமிங்க சரி ஸ்டூடெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கன்னா, சரி இது ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸை முடிஞ்சு போச்சு, ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ரிவிஷன் எக்ஸாம் இருக்குது சரியான. ரிவிஷன் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமாக இருந்தால் கொடுப்பாங்க சார் ஸ்டூடெண்ட்டு சரியா. ஸோ ரிவிஷன் எக்ஸாமை நீங்கள் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா இதை 3 எக்ஸாம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் கூட ஃபர்ஸ்ட் இந்த ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, டிவிஷன் சரியா. ஸோ இதை 3 எக்ஸாம் மட்டும் கரெக்டாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்டு வாழ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டு பப்ளிக் எக்ஸாம் எக்கப்பட்ட கொஸ்டின் அது ஆன்சர் பண்ணணும். ஸோ ஏதாவது புக் இன்சர்ட் கேட்டாங்கன்னா, வெளில புக் கேட்டாங்கன்னா அது ஆன்சர் பண்ண முடியும். இது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டு மோஸ்ட்லி பப்ளிக் எக்ஸாம் புக்கு இன்சைடாக கேட்பாங்க, புக் வெளில இதை கேட்க மாட்டாங்க சரி ஸ்டூடெண்ட்ஸ். அது கன்ஃபார்ம் தான். ஸோ இப்போ நம்ம பண்ணோமா, ஸோ நீங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் படிக்கோங்க சரியா. ஃப்ரெண்ட்ஸ் வெளில போகிறாங்க, சுற்றுறாங்க, ஃபேமிலிக்கிட்ட ஊட போகிறாங்க, பண்ணுறாங்க. இது சரி சார். நான் கூட ஒரு பொசிஷன் இருக்கா, நான் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட் சரியா. யாரும் சரி பார்க்க முடியாது சரி. ஃப்ரெண்ட்ஸ் ஜாலி இப்போ பேச அப்போல்லாம் நான் மட்டும் தான் படிக்கிறேன். அதுக்காக இப்போ விடுமுறை இப்போ லீவ் கூட கொடுத்தாங்க, அப்போ கூட அவன் படிக்கிறேன். எதுக்காகனா அவன் வந்து கொஞ்சம் படிக்க அவன் முன்னாடி அவன் யோசிச்சா படிச்சாவா, அதுக்காக கொஞ்சம் விளையாட போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த
படிக்க டைமில் நீங்கள் விளையாடிங்க, அதுக்காக உங்கள் மார்க்ஸ் பண்ணால் அவ்வளோ வரவே இல்லை. ஸோ நீங்கள் படிக்கோங்க, கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி வீட்டில் போது கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் படித்துக்கோங்க. ஏன்னா சப்ஜெக்ட்டு நீங்கள் வீக் இருக்கீங்க, அடுத்த பாடம் நீங்கள் நிறையா நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தா ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸே நீங்கள் ஸ்கோர் பண்ணவே இல்லையா, நிறைய ஜாஸ்தியாக நெக்ஸ்ட்டு பாடம் டார்கெட் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் எக்ஸாம் பண்ண, நான் எல்லா எக்ஸாம் பண்ண ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 அபோவ் தான் எடுப்பேன், ஒரு 60 அபோவ் தான் எடுப்பேன், ஒரு 70 அபோவ் எடுப்பேன். மேக்ஸ்னால் 70 அபோவ், ஃபிசிக்ஸ்னால் ஒரு ஒரு 50 அபோவ், கெமிஸ்ட்ரினா ஒரு 50 அபோவ். அது மாதிரி நீங்கள் டார்கெட் நீங்கள் உள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா, நீங்கள் மனசாட்சியோட ஸ்டூடெண்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் அவ்வளோ மார்க்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட் ரிவிஷன் எக்ஸாமில். சரி ஸ்டூடெண்ட்டு, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் ஒரு இன்ஃபார்மேஷன் நான் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன். வீட்டில் இருக்கும்போது பசங்க என்னென்ன படிக்கிறா என்னென்ன பண்ணுறாங்க கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். நீங்கள் வேலை பண்ணால் ஸோ வேலைக்கு இம்பார்ட்டனாக நீங்கள் பண்ணால் ஸ்டூடெண்ட் பொண்ணு என்ன பண்ணுறா, பையன் என்ன பண்ணுறா, அது கரெக்டாக நீங்கள் பாருங்கள். இல்லை மொபைல் என்ன பண்ண, மொபைல் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மொபைல் என்ன பண்ணுறப்பா கேம்ஸ் விளையாடான், நான் என்ன பண்ணணும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஸ்டூடெண்ட் டெய்லி வந்து வாட்ச் பண்ணணும். அவன் தூங்குறா, ஜாஸ்தியாக தூங்கக்கூடாது. நீங்கள் ஒரு 1 hour அவ்வளோதான். ஜாஸ்தி நீங்கள் தூங்கினா ஏஞ்சிக்கோ, கொஞ்சம் ஏஞ்சிக்கோங்க. அப்புறம் படிக்கோங்க கொஞ்சம். அது மாதிரி வீட்டில் அது மாதிரி ஒரு கிளைமேட் ஒரு ஹாப்பினஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எஃப்எல் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி சரியா, இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா மார்க்ஸ் எவ்வளோடா, எல்லாம் கரெக்டாக பாஸ் ஆவீங்க. அது மாதிரி டைசன் ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் ஒரு பொண்ணுக்கு பையன் கொடுத்துக்கூடாதீங்க சரியா ஸ்டூடெண்ட். அதெல்லாம் இப்போதான் பையன் பொண்ணு வந்து இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாவா. திருப்பி நீங்கள் அது மாதிரி நீங்கள் கொஸ்டின் நீங்கள் கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் பையன் பொண்ணுக்கு திருப்பி வந்து டென்ஷன் ஆகும். ஏன்னா இப்போதான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இப்போ திருப்பி வந்து கேட்குறாங்க படி ஹாஃப் எக்ஸாம் டைம் கூட படி, அப்போ கூட மைண்ட் டைவேட் ஆகும். ஸோ அதுக்காக மார்க்ஸ் அதிகமாக வந்து பப்ளிக் எக்ஸாம் கூட வந்து ஒரு டார்ச்சர் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தெரியும் சார். டார்ச்சருக்கு பேரண்ட்ஸு ஆசை அதுதான் இருக்குது சார். பையன் பொண்ணு நல்லா முன்னாடி வரணும், நல்லா படிக்கணும், நல்லா காலேஜ் போகணும், நல்லா வேலை கிடைக்கணும், நல்லா கம்பெனியில் போகணும், இது மாதிரி ஆசை இருக்காங்க. எனக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸு கொஞ்சம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எப்போதான் வந்துட்டு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் எப்போ கூட நீங்கள் சொல்லுங்கள் படிக்கிறா இப்படியே படிவா. கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் பண்ணிக்கோங்க சரியா ஸ்டூடெண்ட்டு. நீங்கள் திருப்பி நீங்கள் பண்ணால் டென்ஷன் ஆகும். மைண்ட் கொஞ்சம் அடுமாதிரியா வேறு ரூட் போவாப்பா, படிக்க மாட்டாப்பா, மார்க்ஸ் கம்மி வருமா போடா, உன் மேலே தான் தப்பு இருக்குது ஆஸ் த பேரண்ட் ஸ்டூடெண்ட் சரியா. நான் தப்பாக சொல்லவே இல்லை சரியா. ஸோ கொஞ்சம் வந்து புரியுமா உன் பையனுக்கு வந்து இப்போ வந்து ரிலாக்ஸாக ஆகிட்டிங்கன்னா ஒரு 4-5 days என்ன பண்ணட்டும், நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 4-5 days அப்போ நீ இன்ஜெக்டாக நீ பண்ணிட்ட அதான் நான் சொல்லலாம். அது மாதிரி நீங்கள் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கோங்க. படிக்க என்னென்னா இம்பார்ட்டன்ட் இருக்குது. நம்ம படிச்சுட்டா நம்ம லைஃப் நம்ம எப்பயும் நம்ம முன்னிக்க வரணும். அது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும். பொண்ணுக்கு பையனுக்கு எக்ஸாம்பிள் கட்டி கொடுக்கணும் சரி. அப்போ அந்த மனசாட்சி பையன் பொண்ணு படிப்பாங்க நிறைய வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க, நிறைய மார்க்ஸ் வாங்க அப்பா அப்போ உன்னோட நேம் வந்து ஃப்ரெண்டு நேம் வந்து ரோஷன் பண்ணுவாங்க ஆஸ் த பேரண்ட்ஸ் சரியா. சொல்லிட்டா ஒரு இதாக நான் ரிக்வெஸ்ட் நான் பண்ணுறேன் பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்டூடெண்ட் கூட ஒரு இதாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் ஆஸ் த ஸ்டூடெண்ட்டு. நீங்கள் படிச்சுக்கோங்க சரியா. விடுமுறை கொடுத்தாங்கன்னா சரி, இப்போ 4-5 days என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்கவே இல்லையா, இப்போ என்ன ஆகும் ஸ்டக் ஆகும். நீங்கள் என்னன்னா இங்கே படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, எல்லா டிலீட் ஆகும் மைண்டில் சரி. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இல்லைப்பா எனக்கு கூட தெரியும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் கொடுங்கன்னா சரி ஒரு 4-5 days என்ன இருக்கு திருப்பி படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் திருப்பி நீங்கள் லெசன்னு நீங்கள் தெரியாது, என்ன லெசன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாது. 2 marks 3 marks
5 மார்க்ஸ் நமக்கு தெரியும். அது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வேறு லெசன் வேறு யூனிட் பண்ணால் இப்போ நிறைய நம்ம பண்ணால் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய நம்ம மார்க்ஸ் நிறைய லெசன் பண்ணால் படிச்சுட்டிங்கன்னா இது விடுமுறை டைமில் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் ஒரு ரிவிஷன் எக்ஸாம் பண்ணால் கண்டிப்பாக வாழை பண்ணால் கிட்டத்தட்ட ஹாஃப்லி எக்ஸாம் எவ்வளோ வந்துச்சு 60 கொண்டு பண்ணால் 70 வரும் சென்டம். அதே 90 மார்க்ஸ் பேப்பர் இருக்கா மேக்ஸ் நமக்கு எவ்வளோ வந்துச்சு 60. நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ வரும் 80. ஸோ 20 இன்க்ரீஸ் ஆகல மார்க்ஸ். அதுக்காக தான் நான் சொல்லுறேன் சரியா. ஸோ நல்லா படிக்கணும் சரியா. ஸோ நீங்கள் மொபைல் பார்க்கணுன்னா வேண்டாம் நான் சொல்லலை. சைபர் பண்ணால் கொஞ்சம் படிக்க கொடுக்கோங்க. பண்ணால் ஒரு 4 5 டேஸ் என்ஜாய் பண்ணிக்கோங்க. வெளில சுட்டுக்கோங்க எல்லாம் பண்ணிக்கோங்க. நான் அப்போ பண்ணால் சீரியஸாக பண்ணால் பண்ணால் நீங்கள் கான்ஸ்டன்ட் பண்ணிக்கோங்க சார். ஸ்டடி கொஞ்சம் கான்ஸ்டன்ட் பண்ணிக்கோங்க சார். அப்போட பண்ணால் நிறையா பண்ணால் நீங்கள் 12th நல்லா காலேஜுக்கு போகணும். 11th நீங்கள் நல்லா பண்ணால் ப்ளஸ் 2 நல்லா நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் 10 சரியா. இப்போ நீங்கள் 10th 11th பண்ணலையா நம்ம 11th பண்ணலையா நம்ம குரூப் நம்ம சூஸ் பண்ணணும். நல்லா பண்ணால் நம்ம 11th நம்ம பண்ணால் மார்க்ஸ் வரணும். அதுக்காக பண்ணால் நீங்கள் யோசிக்கோங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்டு படிச்சுக்கோங்க சரி ஸ்டூடெண்ட்டு. இப்போதைக்கு இப்போதான் நமக்கு விடுமுறை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி தான் சரி ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஒரு 3 or 4 days நீங்கள் விடுமுறை என்ஜாய் பண்ணிக்கோங்க. அது டைம் பண்ணால் நீங்கள் யூடியூப்பு சரி இன்ஸ்டாகிராமு சரி எல்லாம் பண்ணால் அவுட்டோர் இன்டோர் எல்லாம் பண்ணால் கேம்ஸ் பண்ணால் விளையாடுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விளையாட போங்க, வெளில போங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க சரி. நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 or 5 days அவ்வளோ 4 days மட்டும்தான். மீட்டு நாள் பண்ணால் சீரியஸாக படிக்கோங்க ஸ்டூடெண்ட் சரியா. அதுதான் பண்ணால் மெயின் இருக்குது ஸ்டூடெண்ட் சரியா. இப்போ எல்லாம் பண்ணால் உங்களுக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் ஃபெஸ்டிவல் பண்ணால் போச்சு. இது டிசைன் பண்ணால் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. எப்படி இது பண்ணால் 4 or 5 days பண்ணால் டக்குனங்க போவோம். ஒரு 8 days தான் இருக்குது. 8 daysக்குள்ளே கிடையாது. இப்போ பண்ணால் 5 தான் இருக்குது. 5 நாள் பண்ணால் எப்படியாவது போகணுமா கணக்கு தெரியாது. பண்ணால் எப்படியா போவோம் சரி ஸ்டூடெண்ட்டு. சரி நெக்ஸ்ட் பண்ணால் ஜனவரி பண்ணால் பொங்கல் ஃபெஸ்டிவல் ஒரு 15 days பண்ணால் ஒரு எப்படியாவது போவோம். ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ என்ன பண்ணால் இப்படி பண்ணால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம் இதெல்லாம் பண்ணால் போப்போம். மார்ச் பண்ணால் எக்ஸாம் வந்துச்சு. உங்களுக்கு 2 மாதம் தான் டைம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் சரியா. ஸோ 2 மாதமாக நம்ம எப்படியாவது நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம். லெசனுக்கு தெரியாதுயா அந்த லெசனுக்கு தெரியாது பண்ண மாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. என்ன லெசன் நீங்கள் தெரியுமா லெசன் பண்ண மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. என்ன லெசன் தெரியாதுன்னா ஒரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட் திருப்பி சரியா. ஸோ என்ன லெசன் பண்ணி இந்த ஹாஃப்லி எக்ஸாம் நீங்கள் என்ன லெசன் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணுவீங்க. இந்த எக்ஸாம் டைமு இப்போ விடுமுறை கொடுத்தாங்கல்ல அது டைம் பண்ணால் இந்த லெசன் பண்ணால் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்போ நீங்கள் டார்கெட் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்டூடெண்ட் வரும். ரிவிஷன் எக்ஸாமாக கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் பண்ணால் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக மார்க்ஸ் பண்ண அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் சரியா. ஸோ ரிவிஷன் எக்ஸாமில் சென்டம்க்கு வாங்க முடியாது. ஒரு கிட்ட 90 மார்க் ஒரு 80 மார்க்ஸ் தான் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் ரிவிஷன் எக்ஸாம் சென்டம் எடுக்க முடியும். ஸோ ரிவிஷன் எக்ஸாமாக ஃபுல் புக் தான் கேட்பாங்க சரியா. ஸோ 100 மார்க்ஸ் பேப்பர் இருக்குது சரியா. ஸோ 10th சாப்பாடு 100 மார்க்ஸ் 11th and 12th சாப்பாடுக்கு 90 மார்க்ஸ் பேப்பர் இருக்குது சரியா. ஸோ மறக்காமல் படிச்சுக்கோங்க சார். லைக் பண்ண லைக் பண்ணிக்கோங்க. எல்லா டிப்ஸ் பண்ணால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஆஸ் த பேரண்ட்ஸ் தான் நான் ரிக்வெஸ்ட் தான் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. நான் பண்ணால் ஃபுல் டே பண்ணால் ஸ்கூல் தான் போவான். இப்போ பண்ணால் ஃபுல் டே பண்ணால் வெளில தான் வீட்டில் தான் இருக்கேன். நான் வீட்டில் என்ன நான் பண்ணுறாவா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பொண்ணுக்கு பையக்கு சரி 2 பேருக்கு நான் சொல்லுவேன் சரியா. 2மே பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறா பையக்கு என்ன பண்ணுறா பொண்ணு என்ன பண்ணுறா கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு பொண்ணுக்கு பையக்கு லைஃப் ஸ்டூடெண்ட் எப்படியாவது பண்ணால் முன்னுக்கு வரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் த பேலன்ஸ் சரியா. ஸ்டூடெண்ட்டு ஹேஸ் த பேலன்ஸ் ஹேஸ் த ஸ்டூடெண்ட் 2மே நான் சொல்லுவேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பண்ணால் பேசும் நீங்கள் பார்க்கணும். மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக கூட பண்ணால் எப்படி நீங்கள் பணம் பெண்ணு சன் பொண்ணுக்கு பையன் அவங்க எப்படியாவது பண்ணால் முன்னிக்கு எட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் எப்படி நம்ம எட்டு வரணும். இல்லைன்னா பொண்ணை போய் பண்ணால் படிக்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கா
எப்படி அது பண்ண உங்கள்கிட்ட ஒரு 80 அபோவ் பண்ண ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா டிப்ஸும் நமக்கு இந்த வீடியோ நான் சொல்லுவேன். அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹேஸ் த பேன் நீங்கள் கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க சார். நான் பணம் நீங்கள் வந்து பணம் சொல்லிக்கோங்க பொண்ணுக்கு பையக்கு சரி ஸ்டூடெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பண்ணால் ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டார்ச்சர் பண்ணுவாங்க. எதுக்கு படிவே இல்லை, எதுக்கு நீ படிவே இல்லை, ஜாஸ்தி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் மாட்டிங்கம்மா. ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன இருப்பான், ஆமாம் என் பையன் படிச்சுட்டான், ஆமாம் ஒரு மார்க்ஸ் பண்ணால் ஸ்கோர் பண்ணிட்டான், சரி ஒரு 8 சரி ஒரு 60 கிட்ட வந்துச்சுன்னா ஒரு சில பேரண்ட்ஸ் பண்ணால் அடி மாதிரி பண்ணால் மைண்டு வந்து பண்ணால் திங்க் பண்ணுவாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்க, உன் ஃப்ரெண்ட் பாடு எவ்வளோ வந்துச்சா மார்க்ஸ் 70, நீ எவ்வளோ 50 என்ன மார்க்ஸு அவகிட்ட கிட்டுக்கோ. சரி அவகிட்ட கிட்டுக்கோண்ணா பணம் நீங்கள் பணம் பொண்ணுக்கு பையக்கு பணம் வந்து பணம் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது பணம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பணம் ஷேம்லெஸ் நீங்கள் ஆகக்கூடாது. நீங்கள் ஸ்டேஷனில் பேசுகிறத கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரி ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஷேம்லெஸ் ஆகிட்டா ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா ஹேஸ் த ஸ்டூடெண்ட் கொஞ்சம் பணம் பொறுமையாக பணம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியா. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸு என்ன பண்ணுவாங்க மிஸ்டேக், மார்க்ஸ் கூட வரவே இல்லை, எதுக்காக நீ படிக்கணும், எதா பண்ணால் கோவம் பண்ண எதா பண்ண சொல்லுவாங்க. அப்போது ஹேஸ் த சன் டாட்டர் என்ன பண்ணுவாங்க, ஹேஸ் த பையன் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் பண்ணால் வெளில போவாங்க, பணம் திருப்பி வர மாட்டாங்க, இல்லை பண்ணால் பிரச்சனை வரும். சரி சார் இது எதுக்காகனா உங்களுக்காக தான். ஹேஸ் த பேரண்ட்ஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கிட்டா ஒரு மார்க்ஸ் பண்ணால் சரி ஓகே பையன் பணம் வந்துச்சா பாஸ் சரி ஃபெயில் சரி மார்க்ஸ் வந்துச்சா இல்லை அது ரொம்ப சந்தோஷமா. நெக்ஸ்ட் டைம் பண்ணால் நல்லா நீ படி, நெக்ஸ்ட் டைம் பண்ணால் நல்லா இருந்துப்பா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது எக்ஸாம்பிள் சரி எவ்வளோ நீ மார்க்ஸ் சரி நீ சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பண்ணால் நல்லா மார்க்ஸ் பண்ணால் எடுக்கணும்ப்பா ட்ரை பண்ண. நெக்ஸ்ட் டைம் பண்ணால் நல்லா இப்போதைக்கு நீ படிக்க நீ ஸ்டார்ட் பண்ணால் நெக்ஸ்ட் எக்ஸாம் பண்ணால் அது பண்ணால் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் மேலே பண்ணால் ஸ்கோர் பண்ணு. இப்போ வந்து பண்ணால் மேக்ஸ் பண்ணால் அது பண்ணால் உங்ககிட்ட 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பண்ணால் 70 80 பண்ணால் ட்ரை பண்ணணும். அது மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக பொண்ணுக்கு பையன்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு அவன் ஆமாம் என் அப்பா அம்மா பண்ண சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆமாம் இன்றைக்கி பார்த்துட்டு மாட்டாங்க அது மாதிரி பண்ணால் ஃபீல் பண்ணுவாங்கன்னா அவள் டால்னா பண்ணால் மனசாட்சி பண்ணால் ஆஸ் த பேரண்ட்ஸ் மனசாட்சி பண்ணால் பொண்ணு பையன் பண்ணால் படிப்பா மார்க்ஸ் பண்ணால் நல்லா வரும். அப்போ வந்துப்பா உன் நேமு பண்ணால் ஃப்ரெண்டு நேம் பண்ணால் லூசன் பண்ணுவாங்க சார் கண்டிப்பாக சரியா. ஆஸ் த பேரண்ட்ஸ் ஆஸ் த ஸ்டூடெண்ட் ஆல்சோ. ஸோ மறக்காமல் ஸ்டூடெண்ட் ஆஸ் த பேரண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பண்ணால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் பண்ணால் திங்க் பண்ணுவாங்க பையன் பண்ண அவ்வளோ மார்க்ஸ் வந்து பண்ணால் படிக்க மாட்டா, திட்டுவீங்க அழுவீங்க வச்சிருவீங்க அதுக்கு இல்லை பண்ணால் பண்ணக்கூடாதீங்க. ஹேஸ் த பேரண்ட்ஸ் ஹேஸ் த ஸ்டூடெண்ட் பண்ணால் நீங்கள் ஃபுல் டே நீங்கள் விளையாடி போகக்கூடாதீங்க, கொஞ்சம் படிக்க கொஞ்சம் டைம் கொடுத்துக்கோங்க. இப்போ 12 days விடுமுறை கொடுத்தாங்க 12 days பண்ணால் மொபைல் நீங்கள் பார்க்கக்கூடாதீங்க, வெளில போகக்கூடாதீங்க. வெளில போகணுன்னா ஒரு 4 days 4 days 5 days என்ன பண்ணணும் அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்புறம் பண்ணால் கொஞ்சம் ஸ்டடீஸ் பண்ணால் கொஞ்சம் கான்ஸ்டன்ட் நீங்கள் பண்ணிக்கோங்க. பணம் போகணும் உங்களுக்கு 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் மெயின் இருக்கிறது இந்த 3 கிளாஸஸ்க்கு. 6th to 12th ஸ்டாண்டர்ட் கூட மெயின் இருக்குது. ஃபஸ்ட் 12th எல்லா கிளாஸு தான் சொல்ல சரி 10th 11th 12th மட்டும் கிடையாது எல்லா கிளாஸஸ்க்கும் நான் சொல்லுவேன். மறக்காமல் இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணுங்க. நம்ம சேனலில் யார் எப்படி பார்வைங்க இருக்கீங்க யாருன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கன்னு சொல்லக்கூடிய மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க சார் சரியா. சரிதான் வேர்ல்டா ரிக்வெஸ்ட் ஆஸ் த ஸ்டூடெண்ட்டு மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணுங்க. என்ன சப்ஜெக்ட்டும் நீங்கள் வீக் எனக்கு தெரியுது அது நம்ம சேனல் பண்ண நம்ம அப்புறம் நம்ம பண்ண கொஸ்டின் டிப்ஸு ஸ்டடி மெத்தடு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மால் கொஸ்டின் உங்களுக்கு வேணும். ஹேஸ் த பேரண்ட்ஸ் பண்ணால் பையன் பண்ண என்னென்ன சப்ஜெக்ட் பண்ண வீக் இருக்கா பண்ணால் கீழே பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேஸ் த பேரண்ட்ஸ் ஹேஸ் த ஸ்டூடெண்ட் பண்ணால் என்ன சப்ஜெக்ட் பண்ண உங்களுக்கு டவுட் இருக்குது, சப்ஜெக்ட் பண்ண உங்களுக்கு அதிகமாக பண்ணால் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிற என்னென்னா படிக்கணும். இந்த சப்ஜெக்ட் மட்டும் கீழே பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லெசன் என்ன லெசன் உங்களுக்கு டவுட் இருக்குது
அது லெசன் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் பண்ணால் நான் ஒரு ஸ்டடி பிளான் இல்லை டிப்ஸ் எல்லாம் நான் அப்புறம் நான் பண்ண போகிறேன். ஸோ டோன்ட் வரி, ஹேஸ் த பேரண்ட்ஸ் ஹேஸ் த டீச் ஹேஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஹேஸ் த பேரண்ட்ஸ் ஹேஸ் த ஸ்டூடெண்ட்டு. மறக்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பண்ண யார் பண்ணால் ஹேஸ் த பேரண்ட்ஸ் ஹேஸ் ரெண்டு பேரண்ட்ஸ் சேர்த்து பார்க்குறீங்கன்னா ஸோ கொஞ்சம் பண்ணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட். ஹேஸ் த பேரண்ட்ஸ் ஹேஸ் த ஸ்டூடெண்ட்டு ரெண்டுமே பண்ணால் சேர்த்துடா பண்ணால் ஒரு ட்ரெயினுடான்னு வேலை பண்ணால் பாலை போடும் ஸ்டூடெண்ட். சரியா? ஸோ அதுக்காக பண்ண ஸ்டூடெண்ட்டு எல்லா ஃபேஸும் பண்ணால் கரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. திட்டு டேலாம் பணம் பண்ணக்கூடாது. இங்கே பணம் வந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பணம் நல்லக்காகடா பணம் பேரண்ட்ஸ் பண்ண எல்லா பணம் பண்ணுறாங்க. சரியா? சேர்த்து பணம் திட்டக்கூடாதுங்க, புரிஞ்சுக்கோங்க. சரியா? பணம் பெரிய பணம் அவ்வளோ படிச்சாவோ அவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சா சரி இதை வாட்டி அவ்வளோ மார்க்ஸ் வரவில்லை. எக்ஸாம் பண்ணால் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நல்லா மார்க்ஸ் நீ ஸ்கோர் பண்ணோடா, நல்லா மார்க்ஸ் நீ ஸ்கோர் பண்ணுவாடு பண்ணால் பாசிட்டிவ் திங் பண்ணால் பொண்ணுக்கு பையக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் அப்போ ஃபீல் பண்ணுவேன். ஆமாம் பேரண்ட்ஸ் ஆமாம் அப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்றைக்கி எவ்வளோடா தேவை இருக்குது. யார் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இஷ்டம். என் அப்பா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஃபீல் பண்ணுறாங்கன்னா டெஃபினெட் ஹேஸ் த பேரண்ட்ஸ் பண்ணால் முன்னேறி கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் எடுப்பாங்க. சரியா பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சன் டாக்டர் பொண்ணை போய் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுப்பாங்க. சரியா பேரண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். சரியா? அப்போ தான் வாழ் பண்ணால் எல்லா சப்ஜெக்டோட பண்ணால் டிப்ஸு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்மால் கொஸ்டின் எப்படி நம்ம அதில் பண்ணால் பர்சன்டேஜ் எப்படி நம்ம கொடுக்கணும் பேப்பரில் அதுதான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணால் ஹேஸ் த பேரண்ட்ஸ் ஹேஸ் த ஸ்டூடெண்ட். நம்ம சேனலை கிட்டக்கிட்ட ஒரு 800 கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணால் கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹேஸ் த பேரண்ட்ஸ் ஹேஸ் த ஸ்டூடெண்ட். மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பொண்ணுக்கு பையனுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்க நம்ம சேனல் மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். ஹேஸ் த பேரண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. நம்ம சேனல் எல்லா பண்ணவுக்கு இம்பார்ட்டன்ட் வந்துச்சு எக்ஸாம் என்னென்னா சொல்கிறது. நீங்கள் நினச்சிங்கன்னா ஹேஸ் த ஸ்டூடெண்ட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாமல் இருக்கீங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுவோம். எல்லா ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். அடுத்த டிப்ஸு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் கொஸ்டின் இப்போ எல்லாம் நம்ம நான் பண்ண போகிறேன். சரியா? ஸோ எனக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சு கீழே பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ பண்ணால் டார்கெட் எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ டார்கெட் மார்க்ஸ் பண்ணால் வருவா இல்லையாப்பா உன் மைண்டில் பண்ணால் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி தெரிஞ்சப்பா மேக்ஸு பண்ணால் அதுக்கிட்ட 90 ஒரு 75 வரும். கெமிஸ்ட்ரி பண்ணால் ஒரு 70 ஒரு 55 வரும். அக்கௌண்டன்சின்னா ஒரு 90 ஒரு 75 80 கிட்ட வரும். காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 90 ஒரு 65 வரும். எக்கனாமிக்ஸ் பொறுத்து ஒரு 90 ஒரு 85 வரும். அது மாதிரி தான் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பண்ணோம் அது பண்ணால் எவ்வளோ மார்க்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் எழுதிட்டீங்க பேப்பரு. சரியா? ஸோ நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணணும் ஸ்டூடெண்ட்டு. சரி? ஹேஸ் த பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, டீச்சர் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் தான் படிக்கணும். நீங்கள் தான் பண்ணால் கரெக்டாக நீங்கள் வேறு பண்ணால் படிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். சரி? அதை நீங்கள் ரொம்ப நீங்கள் படிச்சின்னா மார்க்ஸ் கட் பண்ணுவாங்க. பெர்சன்டேஜ் கொடுப்பாங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாமில். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ஸோ நீங்கள் தான் இந்த எக்ஸாம் பேப்பர் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? டார்கெட் மார்க்ஸ் வந்துச்சு இல்லையா? டார்கெட் மாதிரி பண்ணால் நீங்கள் எவ்வளோ நீங்கள் பண்ண டார்கெட் பண்ணால் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா இல்லையா பேப்பர் பண்ணால்
ஜெர்மன் டீச்சர் கொஸ்டின் பண்ண நான் சொல்ல மாட்டேன் வந்துச்சு இல்லை அதுக்கு கீழே கால் மார்க்ஸ் அவன் பண்ணிடுவேன் சரியா ஸோ உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும் சரியா இப்போ எக்ஸாம் பண்ண ஸ்டூடெண்ட்டு நான் சொன்னேன் ஆல்ரெடி சரியா ஸ்டூடெண்ட்டு ஸோ மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் இருக்கேன் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நான் கூட வாழ பண்ணால் நிறைய பேரண்ட்ஸ் பண்ணது டீச்சர் பண்ணால் பார்க்குவாங்க இந்த வீடியோ ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாமல் இருக்கேன் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவோம் தேங்க்யூ வணக்கம் ஆல் த பெஸ்ட் என்ஜாய் ஹாலிடேஸ்னால் படிக்க கொஞ்சம் பண்ண நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஸோ ரெண்டும் பண்ணால் கரெக்டாக நீங்கள் பார்க்கணும் ஸோ 45 days என்ஜாய் பண்ணிக்கோங்க ஹாலிடேஸை பண்ணால் ட்ரீட் பண்ணால் படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சார் அவ்வளோடா சிட்டிசன்ஸ் எல்லா நாள் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா எல்லா நாள் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னா ஹாலிடேஸ் பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகும் படிக்க எல்லாம் இப்போ மைண்ட் பண்ண டிலீட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகும் இது மாதிரி பண்ணால் ஒன்றுக்கும் எனக்கு நடக்கக்கூடாதுங்கன்னா பேஷன்ஸில் ஒரு 45 days பண்ண மட்டும் என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்போ பண்ணால் படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சார் சரியா சார் மக்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண முடியும் லைக் பண்ணுவாங்க இந்த வீடியோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுவோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லா ஃபேமிலிக்கிட்ட தேங்க்யூ வணக்கம் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ஜாய் லீவ் அண்ட் என்ஜாய் யுவர் ஸ்டடிஸ் ஆல்சோ தேங்க்யூ வணக்கம் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்